ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹி ஸ்பைஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மட்டன் பிரியாணி எப்படி குக்கரில் நம்ம செய்யலான்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பிரியாணினாலே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுலேயும் மட்டன் பிரியாணினா எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு பிரியாணி தான் மட்டன் பிரியாணி. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் இப்போ ஒரு 1/2 கிலோ மட்டனை எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி. உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா சாதாரண மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. இவ்வளோத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுறலாம். இப்போ அது ஊறிட்டு இருக்கிற நேரத்தில் நான் ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணுறேன். ஒரு 8 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 4 காஷ்மீரி சில்லி, ஒரு 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை, ஒரு ஸ்பூன் தனியா பவுடர். இவ்வளோத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நம்ம இதை ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நான் பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். இப்போ நான் ஊற வச்ச மட்டனை நம்ம ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு, இதில் நான் தண்ணி விடலை, ஏன்னா இதில் தண்ணி ஊறும். அதனால் தண்ணி விடாமல் ஒரு 6-7 விசிலுக்கு நம்ம வேக வச்சுக்கிடலாம். இன்னொரு குக்கரில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2 பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் இவ்வளோத்தையும் போட்டு வதக்கிக்கிட்டு அது வதங்கினதுக்கு அப்புறம் நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கிறேன் நீளமாக. அதையும் போட்டுட்டு அது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கிடலாம். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம போட்டுடலாம். இந்த தக்காளி நல்லா வதங்குறது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். இப்போ மூடி போட்டு நம்ம தக்காளியை வேக வச்சுக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி இலை இவ்வளோத்தையும் போட்டுட்டு சிம்மில் வச்சு நம்ம லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிடலாம். இது வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சே வதக்குங்க. இப்போ புதினா, கொத்தமல்லி இலை, வெங்காயம், தக்காளி, தயிர் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம்
நான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுடலாம். இந்த பேஸ்ட்டை போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு நம்ம சிம்மில் வச்சே நல்லா இந்த மசாலா ஸ்மெல் போகிறது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். இப்போ நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டுருக்கிறேன். தண்ணி விட்டுட்டு நம்ம இந்த மசாலா ஸ்மெல் போகிறது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கிட்டு இந்த மசாலா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் 2 கப் அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ அந்த அரிசியை நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நான் ஏன் ஃபஸ்ட்டு மட்டனை போடலை அப்படின்னா, நான் மட்டனை வந்து மசாலாலாம் போட்டு வேக வச்சனால மட்டனை போடலை. அதனால நான் அரிசியை போட்டேன். நீங்கள் வந்து மட்டனை முதல்ல போட்டுட்டு கூட நீங்கள் அரிசியை போடலாம். இப்போ அரிசியையும் மட்டனையும் போட்டு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி, நான் இந்த கப்பில் தான் நான் ஒரு 2 கப்பு அரிசி எடுத்தேன். அதே அளவுக்கு 2 கப்பு தண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த 2 கப்பு தண்ணியை விட்டுடலாம். இப்போ 2 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி, இது கரெக்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து தண்ணி 1 கப் அரிசிக்கு 1 கப்பு தண்ணி தான் நான் விட்டுருக்குறேன். ஏன்னா நம்ம தயிர் விட்டுருக்குறோம், அதுக்கப்புறம் மசாலா அரைச்ச தண்ணி கொஞ்சம் விட்டுருக்குறோம். அதனால் நான் 1க்கு 1 தான் விட்டுருக்குறேன், கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பெல்லாம் போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே விசில் போடக்கூடாது. அந்த ஸ்டீம் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டீம் நல்லா வந்ததுக்கு அப்புறம் விசிலை போட்டுட்டு உடனே நம்ம விசிலை போட்ட உடனே என்ன பண்ணணுன்னா சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஒரு 8 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான பிரியாணி ரெடியாக இருக்கும். இப்போது நான் ஒரு 8 நிமிஷம் கழித்து ஸ்டீமெல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். உதிரி உதிரியாக அரிசி உடையாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.